என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் வரை வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழியில் நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். தமிழ்நாட்டுல சரி, நாம் தமிழர் கட்சி பின்னாடி எந்த கட்சியுமே திராவிடங்கிற பேர் இல்ல. ஆமா, இப்போ நேற்றுக்கு கூட ஒரு கட்சி புதுசா உதயமா இருக்குது, புரட்சி தமிழர் கட்சி. அது அந்த பன்னிராஜனா, வெண்ணிராஜன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 4 பேர் உட்காந்து கட்சியை துவங்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கிறாங்க ஐயா. பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆமா, சரி. பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன நடத்திக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கட்சி, அதனுடைய கொள்கை, கோட்பாடுகள், அவங்க எதுக்காக கட்சி துவங்கிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொன்ன, நாம் தமிழர் கட்சி பத்தி பேச வந்தாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானை பத்தி பேசினாங்க ஐயா. சீமானை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் நாம் தமிழ் கட்சியில இருந்தாராமா. நாம் தமிழ் கட்சியில 2014 அம்மையார் சசிகலா மாவட்டம் ஒரு 11 கோடி பணம் வாங்கினாராமா. கூட இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. எண்ணி கொடுத்து நினைக்கிறேன், புதுசுல போல தெரியாம. அப்புறம் அது மட்டும் இல்லாம இவர் கூட்டணியே போறதில்ல, ஆனா கூட்டணி போகாம இருக்குமே பணத்தை வாங்கிக்கிறாரு. கிட்ட இருந்து பாத்துப்பான் போடுறோம். ஆமா ஆமா, அப்படிலாம் பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் அங்க கொடைக்கானல்ல, பழனியில, பொள்ளாச்சியில, எங்கேயுமா சென்னையில எல்லா பக்கம் நிறைய சொத்தா வாங்கி வச்சிருக்காராமா சீமான் அண்ணன். திருநெல்வேலியில வாங்குறாருல, ஓடி ஓடியா வருதாமா ஐயா. என்னடா இது அப்படி எல்லாம் வருதுன்னு இங்க சொல்லுங்கிறேன். வருது, பத்திரங்களையும் காட்டுங்கிறாங்க, காட்டணும் இல்ல. திருநெல்வேலி நிறைய வருதாமா. அப்படிதான் நீங்க கேட்ட மாதிரி தான் அந்த கூட்டத்துல இருந்து யாரும் பத்திரிகையாளர் ஒரு ஆளு இருந்துச்சு. அப்படின்னு அதுக்குள்ள நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா, உங்களோட சொத்துல வருதான்னு கேட்டதுக்கு அவன் எங்க அவன் கொடுத்த காசுக்கு கூவ வந்தவன். அவன் என்ன டாக்குமெண்ட் இதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டா வருவேன். இப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல சமீபத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணன் எப்படியாவது பேரை கெடுதலும். அதுதான் இப்ப குறிக்கோள் அவங்களுக்கு. 2026 சீமான் அண்ணனுடைய நாம் தமிழ் கட்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியில போயிட்டு இருக்குது. பல இடங்கள்ல எதிர்கட்சியா வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் என்னங்க 26 சீமான் அண்ணன் தான் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுல சீமான் அண்ணன் தான் 27 ஒருவேளை ஆளுங்கட்சி ஆயிருவாரோ. திமுக காரங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, யாரெல்லாம் பேரை புறக்கணிப்பேன், நாம் தமிழ் கட்சின்னு பேரை சொல்ல மாட்டேன், சீமான்னு பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுறது இல்ல, அவங்க இந்த நல்லி எலும்பு தூக்கி போடுவாங்கல்ல. ஆமா, என்ன அது எடுத்து நாய் பிஏ பட்டதாரிகள், அவங்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா அவங்க அதை கவருக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் தான் இது. ஆமா, இப்ப இந்த குரூப் வந்துக்குது இல்ல. இவன் முதல்ல எந்த கட்சியில இவன் இருந்திருக்காங்கிறது முதல்ல சொல்லணும். நாம் தமிழ் கட்சியில இருந்தானமா, நாம் தமிழ் கட்சியில மயில இருந்தேன். அவனை போன் பண்ணியே கேட்டாங்க, என்னப்பா நாம் தமிழ் கட்சியில இருந்து பத்திரிகைக்காரங்க இருக்காங்களா, இவங்களா மாதிரி ஒரு எச்ச வேலை பாக்குறது எவனும் முடியாது. ஊடகம்னு சொல்லிட்டு உருட்டகம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சரியா பாயிண்ட் வந்துட்டீங்க. நம்ம மறைந்த ஐயா தேமுதிக தலைவர் இருக்காருல, விஜயகாந்த் ஐயா, அவர் அருமையா சொல்லுவாரு, நீங்க எல்லாம் பத்திரிகையாளரா ஊடகமா அப்படின்னு கூடாது. அந்த மாதிரி இந்த ஊடகத்தை என்னன்னு நாம சொல்றதுன்னு தெரியல. ஊடகம் அதுல நீங்க போட்டீங்க பொருத்தமா இருக்கு. அது என்ன வார்த்தை, அதாவது நம்ம சேனல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை போட மாட்டோம். அதனால அந்த டேஷ் கோடிட்டு நீங்க நிரப்பிக்கீங்க. நாம் நம்ம கட்சின்னு சொன்னாங்கல்ல, இப்ப நம்ம காட்டுவோம். நாம் நம்ம கட்சி அப்படின்னா நான் நாம் நம்ம கட்சி வச்சிருக்கிறோமா இல்லையா? சரிங்களா? பாருங்க, பின்னாடி பின்பக்கம் எங்க தலைவர் இருக்காரு, அதை நம்ம காட்டக்கூடாது சேனல்ல, அதனால பாத்துக்கங்க. இது எங்க உறுப்பினர் அட்டை. சரிங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வராங்க அப்படின்னா, ஏங்க நீங்க நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொல்றீங்க, சீமான் அண்ணன் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, நீங்க உறுப்பினரா, அதுக்கான அடையாளம் என்ன, அதுக்கான சாதனை என்ன அப்படின்னு கேட்டுக்கணும். இல்ல வேற பொறுப்பாளர்கள் நீங்க அடையாளம் அந்த இது காட்ட வேண்டாம், நீ முதல்ல கட்சிக்காரனுக்கான அடையாளம் அதுல அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க நாம் தமிழ் கட்சியில அப்படின்னு கேட்டதுக்கு அருமையா ஒரு விளக்கம். நம்ம கட்சியிலேயே இல்லாத விளக்கம் ஒண்ணு கொடுத்தா பொறுப்பே இல்லாத அப்படி ஒரு பொறுப்பே நாம் தமிழ் கட்சியில இது வரைக்குமே மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது கட்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர், பாத்திரியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். ஆனா இவன் என்ன சொன்னா, மாவட்ட ஒருங்கிணைப்பாளராமா. மாவட்டத்துக்கே ஒரு 2010 இருந்து நம்ம கட்சியில இருக்கிறேன்.
இன்னைக்கும் கட்சியில இருக்கேன். அது மட்டும் இல்லாம 2016 சட்டமன்ற வேட்பாளர் செல்வகுமார் சான்று வச்சிருக்கிறேன். வேணா உங்களுக்கு வேணா நீங்க நெட்ல போய் அடிச்சு பாருங்க, என்னோட பேர் அடிச்சு பாருங்க. 2016 வேட்பாளர். சரியா? எனக்கே தெரியாம எங்க கட்சியில ஒரு பொறுப்பு இருந்திருக்கு மாவட்டத்துக்கு. நான் உறுப்பினரான, நான் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுப்பு போட்டாங்க, தொகுதியில பொறுப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பு போட்டாங்க. மாவட்டத்திலயுமே ஒருங்கிணைப்பாளர் இல்ல, தலைவரா இருந்திருக்கேன், செயலாளரா இருந்திருக்கேன். ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் ஆக்கிக்கிறார். நான் எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனா என்னை வேட்பாளர் அழகு பார்த்து அண்ணன் செந்தமிழன் சீமான் என்னைய வேட்பாளரை தேர்வு பண்ணும் போது என்கிட்ட அண்ணன் கேட்டது 2 கேள்விதான். தம்பி தைரியமா நிப்பையாடா? ஆனா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நிப்பேன் நான். எதுக்கும் முன், அதாவது எந்த விதமான பின்புலமும் இல்லாத என்னைய யாராவது மிரட்டினாங்கன்னா பயப்படுவியா? அண்ணா எதுக்குமே எனக்கு பயம் கிடையாது. நீதான வேட்பாளர், நீ நெல்ற பாத்துக்கலாம். இதுதான் என்கிட்ட 2 கேள்வி. 2016 நான் வேட்பாளர், நான் இன்னும் சான்று இருக்கேன். என்கிட்ட கேளுங்க, நான் என்னோட ஆதாரத்தை மொத்தமா கொடுக்குறேன். இப்ப அதே போல இவங்ககிட்ட கேட்டுக்குமா வேண்டாமா? கேட்டா பேர் என்ன? ஊடகமா? ஊடகம் இல்லது உருட்டகம். அது என்னன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமானை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யார அனுப்பிச்சு விட்டா என்னன்னு கேட்டுக்க. நல்ல விதமா பேசணும்ல. சீமானன் அவதூறு பரப்பணும். இந்த ஊடகங்கள் பத்திரிகையாளர் எந்த சந்தில இருந்தா வரானுங்க. இது ஒரு லைவ் வீடியோவா போடுறானுங்க. இதுல இன்னொன்னு கேளுங்க, இப்ப சீமானன் எத்தனை பேருக்கு வாசிக்கிறவங்க கிட்ட செய்தியாளர்கிட்ட சந்திக்கிறாங்க. ஏற்பட்டு வானூர்தி நிலையத்திலிருந்து வெளியே வந்தா ஒரு கல்யாண நிகழ்ச்சி போனா அங்க இருக்காங்க, ஒரு கல்லூரி நிகழ்ச்சி போனா அங்க போராட்டத்துக்கு போனா நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அண்ணன் கூட வாய் அளவுக்கு மைக் வச்சு கேக்குறானுங்க, கேள்வி கேக்குறாங்க. அண்ணன் கூட கேட்பாரு, எங்கிட்ட இத்தனை கேள்வி கேக்குறிய, இது போர்விய நீ அப்படின்னு கேக்குறாங்க. அவரே எத்தனை தடவை வாயால சொல்லியிருக்காரு. அது என்னைக்காவது இந்த ஊடகம் காட்டியிருக்கீங்களா? அதனாலதான் ஊடகம் இல்ல, இது உருட்டகம் அப்படின்னு ஐயா துப்புனாருல்ல. விஜயகாந்த் துப்புனது உண்மைதான். ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னு சொன்னாங்க. அது இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள் ஊடகங்களோட பலமா இருக்குது. அதேதான். அதனால தெரிஞ்சு போயிருக்கேன். ஒரு நல்ல மனிதனை ஒரு ரவுடியாவோ ஒரு தீவிரவாதியா கூட மாட்டி இந்த சமூக ஊடகங்கள் மட்டும் இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா இந்த உண்மையில நம்மளுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இப்ப பாருங்க, அவன் எந்த கட்சியில வேட்பாளரா இப்ப பாராளுமன்றத்தில் நின்றிருக்கான்னு நடத்துது. அதாவது 2024 இப்ப வெளி பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாரதிய பித்தலாட்ட ஐயோக்கிய கட்சி அப்படி இல்லையா? பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி. அந்த பேர் கூட இந்த கேவலமா இருக்குது ஐயா. அந்த கட்சியில அவன் பாரு நம்ம சின்னத்தையே புடுங்கிட்டான். பித்தலாட்டம், அதனாலதான் பித்தலாட்டம்னு வந்திருக்கு வாயில. யதார்த்தமாவே வந்திருக்குது வேற. அயோக்கியம் பித்தலாட்டம்னு நம்ம வாயிலேயே சரியா வந்திருக்கு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய சின்னத்தை நாம் நம்ம கட்சி அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற மக்கள் கூட தெரியும் விவசாய சின்ன கட்சிக்காரங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தொண்டை தண்ணி வத்த தமிழ்நாடு முழு மட்டும் இல்லாம அகில உலகத்துக்கு முழுமைக்கு சீமானனுடைய சின்னம் விவசாய சின்னம், நாம் நம்ம கட்சியினுடைய சின்னம் விவசாய சின்னம்னு எல்லாத்தையும் தெரிவிச்சிருந்தாரு. அந்த சின்னத்தை இடையில இந்த நாடக கம்பெனி, தேர்தல் நாடக கம்பெனி, அதான் இது எல்லாம் பூரா இவங்க எல்லாம் வேட்டை நாய்கள், வேட்டை நாய் அனுப்பி விட்டு இந்த மாதிரிலாம் பித்தலாட்டம் பண்றாங்க. அந்த தேர்தல் ஒரு நாடக கம்பெனி சின்னத்தை புடுங்கிட்டாங்க. கேட்டா நாங்க முன்னாடியே அப்ளை சொன்னாங்க வெச்சத்தோட ஓடானி. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதா, எனக்கு சின்னம் இல்ல எண்ணம் தான் முக்கியம், நீ ஏதோ ஒரு கருமத்தை கூட அப்படி வச்சு 36 லட்சம் வாங்கியிருக்கான். என்ன நினைச்சிருப்பான்னா, வெண்ணிராஜ் விவசாய சின்னம் தான் சீமான் கட்சி சின்னம், அதுதான் நாம் தமிழ் கட்சி சின்னம் நினைச்சிட்டு எல்லா பயிலும் ஓட்டு போட்டுறேன் போட்டு என்ன பண்ணி வைக்கிறான், பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியில போய் நின்னுட்டு அதுதான் நாம் தமிழ் கட்சி நினைச்சிட்டு வெளியே வச்சிருக்கோம். எனக்கு என்ன சந்தேன்னா, 11 கோடி வாங்குறது பாரதிய அயோக்கியா, பாரதிய பித்தலாட்ட அயோக்கிய கட்சி, அந்த கட்சிக்காரன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். விவசாய சின்ன கட்சினா நாம் தமிழ் கட்சி நினைச்சிட்டு வெளியில வந்து சொல்லியிருக்கா. இந்த முகரையில நான் 2010 இருக்கிறேன். பெரும்பான்மையான மாவட்ட மாநில இருக்கிற எல்லாருமே என்னோட இன்னும் தொடர்பு இருக்கிறாங்க. எல்லாரோட நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல அவனை கண்டுபிடிக்க எங்கவே கண்டுபிடிச்ச முடிஞ்சவனா அவன் பார்த்த எல்லாம் சுக்குமல்லி காப்பி விற்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க 4 பேரை. மல்லிகை விற்கிறவங்க இப்ப என்னன்னா, இது அம்பு. ஆமா, எய்தவன் வேறவன். யாரு அது இந்த வேலையை இந்த திருப்பி திராவிடம் பண்ண வேலைக்கு அது யாரு நமக்கு தெரியும். நீங்களே பண்ணீங்க, அதெல்லாம் தெரியும். இத ஆரி பண்ணுச்சா இல்ல இது ரெண்டு சேர்ந்து பண்ணிருக்குமா அப்படிங்கிறது வளர்றதை பொறுக்க மாட்டாம தாங்க முடியாம இருக்கிறது திராவிடம்ங்கிறது நல்லாவே தெரியுதியா. தமிழ் தேசியம் வளர்றது பிடிக்கல. ஒண்ணு உண்மை.
சீமான் அண்ணன் வளர்ந்த கட்சி வளர்ந்துருச்சு, நாம் நம்ம கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சாங்க பாரு, நாம் நம்ம கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது அத பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்ல நாம் நம்ம வச்சு அண்ணன் சீமான் வளர்ந்துட்டாரு, வளருவாரு உள்ளமாவே இருக்குமா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே போகணுமா? வளர்ந்தா தானே நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். தமிழ் தேசியம் ஒரு ஜோல்னா பைய போட்டு அப்படியே அங்க திரிவாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் இப்ப திராவிடனா என்னன்னு எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க செய்யற அத்தனையும் பட்ட வெளிச்சமா வெளியில கொண்டு வந்து அண்ணன் சீமான் சரிங்க. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த திராவிடமும் ஆரியும் என்ன பண்றன்னு தெரியாம யாராவது சீமான் பத்தி சொல்லுவாங்களா அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ கட்சியில உறுப்பினராவே இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு தூரம் ஊடக வெளிச்சம் கொடுத்தீங்கல்ல. நாங்க கட்சியில என்னென்ன போராட்டம் பண்ணி இது வரைக்கும் 14 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கான்னு கேட்டோம்ல. 8 வழிச்சாலைய போட முடிஞ்சதாங்கனால தடுத்து நிறுத்துறாரு. நாம் நம்ம கட்சியுமே வழக்கறிஞர் பாலையாவும் சேர்ந்துதான் தடுத்து நிறுத்திருக்காங்க. ஒண்ணு திட்டத்துக்கு போய் இது பண்ணி தடுத்து நிறுத்தினதுல அப்படியே ஸ்டாலின் கூட தெரியாம கையெழுத்து போட்டுட்டான். அந்த உண்மையெல்லாம் கொண்டு வந்தது நாம் நம்ம அதெல்லாம் விடுங்க, ரொம்ப பழசு. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்கு சொல்றாங்கல்ல, கட்டி பாருவாங்க அப்படின்னு கவலை விடுறாரா இல்லையா? அந்த பரந்தூர் மக்கள் இன்னைக்கு காலையில அண்ணன் செந்தமிழன் சீமான போய் பார்த்திருக்காங்க. ஏன்னா அண்ணன் சொல்லிட்டு வந்திருக்காரு, என்னை தாண்டி தான் நான் உயிரோடுக்கு வரைக்கும் இங்க 1 சென்ட் நிலத்தை கூட எடுக்க முடியாது, பரந்தூர் விமான நிலையம் கட்ட முடியாது சொல்லிக்கிறாங்க. உங்களை அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க கூட வச்சு நீங்க என்ன பண்ணிருக்காங்க, யாருனால இது கட்ட முடியாம நிக்குது, தடுத்து நிக்கக்கூடிய ஒரு தூண் அப்படிங்கறது அவங்களே சொல்லுவாங்க. தெரியுமா அவங்களுக்கு இந்த அளவுக்கு? அதாவது வந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையும் நேர்மையா உழைக்கக்கூடிய ஒரே ஆளு சீமான் மட்டும்தான். தமிழர்களுக்கு ஏதாவது ஒண்ணு முத இடத்துல வந்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டமா போராட்டமா நடத்தி அவங்களை காப்பாத்துற இடத்துல தமிழர்களுக்கும் ஒரே ஆளு இருக்கு நீ தமிழ்நாட்டுல சீமான் தான். இப்போ சீமானை தவிர வேற யாரும் நல்லாவே தெரியும். உடம்புல எங்க கண்ணு அடிபட்டாலே கண்ணுல தண்ணி வர மாதிரி தமிழனுக்கு எங்க அடிபட்டாலே அதை எதிர்த்து வரக்கூடிய முதல் சீமான். இப்ப தமிழ் சொன்னா அடுத்த வார்த்தை அந்த இடத்துக்கு நிரப்பக்கூடிய இடத்துல இருக்கிறது சீமான் ஞாபகம் எல்லாருக்கும். ஆமா, இவங்க சொன்னாங்க தமிழ் தேசியம் தமிழ்னா சீமான் தான். ஆமா ஆமா சீமான் தான். வேற யாரு வந்து நீங்க சொல்லுங்க. ஆனா சீமான் ஒற்றை மனிதன் இல்ல, சீமானுக்கு பின்னாடி 36 லட்சம் பேர் இருக்கு. 36 லட்சம் பேர் இல்ல, எங்களுடைய மூத்தவர்கள் வெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, பசும்பன் தேவரையா இருக்காரு, தீரன் சின்னமலை ஐயா இருக்காரு, மருதர்வர்கள் இருக்கிறாங்க, வேலுநாச்சியார் இருக்கிறாங்க, கக்கனையா இருக்கிறாங்க, காமராஜர் ஐயா இருக்காங்க, தீரன் சின்னமலை இருக்காங்க. இந்த மாதிரி இது ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் தான் அவர்களுடைய வழித்தோன்றல் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்க எத்தனையோ முயற்சி பண்ணிட்டீங்க, இன்னும் எத்தனை முயற்சிகள் வேணாலும் பண்ணுங்க. 26 தேர்தல ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு இன்னொரு கட்சி வேற புதுசா வேற வருது. நீங்க கட்சியே வந்து புரட்சி தமிழர் கட்சியில அந்த கட்சி பேர் வைக்கிறதுக்கு காரணமே சீமான் தான் காரணம். அதனால சீமான் 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 சீமான்களுக்கு அவன் ஐட்டி பிடிச்சி திரிக்கீங்க எல்லாரும். இனிமேல் அப்படியே திரிங்க. 26 வரல அப்படியே இருப்பானுங்க. அண்ணா ஆட்சி அமைக்க வரைக்கும் தொடர்ச்சி அப்படி செய்யுங்க. பண்ணி பண்ணி அப்படியே சீமான சீக்கிரம் வளர்த்தி விடுங்க. எப்பவுமே ஒண்ணு நல்லதை எப்பவுமே போட மாட்டாங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டிம்பாங்க. அதை நீங்க பரப்பி எப்படியாவது யாரு சீமான் யாரு, அண்ணன் செந்தமிழன் சீமான் எதுக்காக இந்த பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கறத எங்களை விட தீவிரமா வேலை செய்றீங்க. அப்படியே செய்யுங்க மக்கள். 26 வரலாம் தொடர்ந்து செய்யுங்கப்பா. மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.